இன்று கருப்பருக்கு திருப்பணியை செய்து வருகிற 21ஆம் தேதி நன்னீராட்டு விழா நடத்துகின்ற வேளையின் தொடக்கமாக இன்று தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த யாகசாலை பூஜையில் நான் கலந்து கொள்வதென்று முடிவெடுத்து வந்தேன். காரணம் 21ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த விழாவிலே நான் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு இல்லாமல் இருப்பதற்கு காரணம், நாளைய தினம் தமிழக அரசினுடைய இடைக்கால நிதிநிலை தாக்கல் செய்யப்படுகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் அதன் மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கின்ற காரணத்தால் நான் அந்த குடமுழுக்கிலா நிறைவு நாளில் கலந்து கொள்ள இயலவில்லை என்று ஏக்கத்தோடு இருந்தேன். நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான், நேற்றைய முன்தினமும் நேற்று பகல் வரைக்கும் நம்முடைய தமிழக அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய பகுதியில், குறிப்பாக திருப்பத்தூர் அருகிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலெல்லாம் கலந்து கொண்டார்கள். இன்றைய தினம் நம்முடைய தம்பி அண்ணன் அழகப்பன் அவர்களுடைய மகன் உதயா அவர்களுடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட அந்த உருக்கமான பக்தி பாடலை இங்கே வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியையும் நாம் காணுகின்றோம். ஆக எங்கு பார்த்தாலும் உதயா 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 என்று உதயக்கு ஒலிக்கின்ற ஒரு சூழ்நிலை. நான் கூட உள்ளே நுழைந்து வருகின்ற நேரத்தில் உதயா சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும், உதயாவுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் நான் அந்த உதயா சாரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு யார் மேடையில் இருக்கிறது என்னன்றது தெரியாது. அதுவும் கலைத்துறை சம்பந்தப்பட்டது என்ற கலைத்துறை சம்பந்தப்பட்டது என்ற காரணத்தால் இங்கே அவருடைய பெயரையும் ஏதோ சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு தான் வந்தேன். அப்புறம் ஓங்கி உதயாவுக்கு ஒரு கைதட்டு பலமாக போடுங்கன்னாங்க. இதெல்லாம் கேட்கல எனக்கு அந்த உதயா தான் ஞாபகம் வந்துச்சு. அவரும் அண்ணன் மகன்தான், இந்த உதயாவும் நம்ம அண்ணன் மகன்தான், வேறு ஒன்றும் இல்லை. அழகப்பண்ணன்னு நானும் உடன்பிறவா சகோதரர்களாக இயக்கத்தில் ஒன்றாக பயணித்தவர்கள். இன்னும் கூடுதலான ஒரு இது என்னென்னா மண் வாசனை. அவர் சொக்கநாதபுரம், அடுத்த ஊருன்னா அரளிக்கோட்டை. எங்களுக்குள்ள அடுத்தடுத்த ஊர் என்ற அந்த அடிப்படையில் வாஞ்சையாக பேசுவதும் அது எங்களுக்குள் வாடிக்கையான ஒன்று. அந்த அடிப்படையிலே தான் அண்ணன் அழகப்பன் அவர்களை நீண்ட நாட்களாக நானும் அறிவேன். இன்று இந்த கருப்பர் எங்கள் குலசாமி என்ற தலைப்பிலே ஒரு பக்தி பாடலை இந்த கருப்பருக்காக வடித்து தந்திருக்கக்கூடிய திரைப்பட இயக்குனர் கவிஞர் திரு பவன் அவர்களே மற்றும் இசையமைப்பாளர் இசைமேதை என்று தம்பி உதயா அவர்களால் பாராட்டப்பட்ட ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே, அதை போல பாடலை இங்கே தயாரித்து இது வெளிவருவதற்கு காரணமான அண்ணன் அழகப்பன் அவர்களுடைய அருமை மகன் தம்பி ஏஎல் உதயா அவர்களே மற்றும் இந்த ஒளிநாடாவை வெளியிடுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பினை ஏற்று அதை வெளியிட்டு பெருமைப்படுத்தி இருக்கின்ற காவல் துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாபன் உள்ளிட்ட என்னோடு வருகை தந்திருக்கின்ற அனைத்து இயக்க நண்பர்களே, உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளே, திரளாக வந்திருக்கின்ற கோட்டை கருப்பணசாமி வழிபடுகின்ற பக்த கோடி பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் உரித்தாக்குகிறேன். நான் பேசிக்கிட்டே இருந்தால் ட்ரெயின் போயிடும். காலையில் நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியை பற்றி தொடர்பான சில வேலைகளை நான் காலையில் பார்த்துட்டு
பிறகு 12 மணி ஆயிடுச்சு. நான் இங்கிருந்து திருநெல்வேலிக்கு சென்று அங்கு நடைபெற்ற 2 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விட்டு பிறகு திருப்புவனம், மானாமதுரை போன்ற பகுதிகளிலும் நான் இங்கே கருப்பணசாமி, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, நான் பொய்யெல்லாம் சொல்லலை தம்பி. இங்கே இப்போ வர்றதா இல்லை, இடையில் ஏதாவது வாய்ப்பு கிடச்சா வந்துட்டு போயிடுவோமான்னு தான் பார்த்தேன். ஆனால் என்னமோ தெரியல, நீங்கள் தயாரித்து நம்முடைய பவன் அவர்கள் எழுதிய தம்பி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இசையமைத்த அந்த பாடல்கள் ஏதோ கருப்பன் கூப்பிட்டு என்னை கொண்டாந்து இங்கே விட்டது மாதிரி தான் இருக்கு. என்னுடைய பயணத்தில் இன்னைக்கு வர்றதா திட்டமிடப்படவில்லை. ஆனால் ஏதோ கருப்பரே கொண்டாந்து இங்கே இழுத்து விட்டார். பக்கத்தில் கருப்பூரில் நான் வர்றதுக்குள்ளே வந்த ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஒரு 100-200 பேர் ஆள் இருப்பாங்க. அதனால் போக முடியாமல் போயிருமேன்னு சொல்லிட்டு கருப்பூரில் ஒரு பெருமாள் கோயில், அன்று நான் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் தான் அதற்கு நிதியெல்லாம் ஒதுக்கி எல்லாம் கட்டினா. இப்போ அது அடுத்த 12 ஆண்டுகளுக்கு பின்னர் அதற்கான திருப்பணியை நடந்து சரி அதுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போனேன். அப்புறம் அது முடிஞ்சவொன்னே அப்புறம் இதை ஞாபகப்படுத்தினாங்க. சரி இதையும் நம்முடைய நிர்வாகிகள்கிட்ட கேளுங்க, போயிட்டு தீபார்த்தனை பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா இப்போ வந்துட்டு போயிட்டா பரவாயில்ல, வராமல் இருந்துட்டு அப்புறம் ஏதாவது காரணங்களில் தள்ளி போயிடுச்சுன்னா அது தெய்வ குற்றத்துக்கும் ஒரு பக்கத்தில் ஆளாகும், இன்னொன்று நம்மளை வாழ வைக்கின்ற வாக்காள பெருமக்களுடைய குற்றத்துக்கும் ஆளாகி விடுவோம் என்ற அடிப்படையிலே தான். பொதுவாக நான் தெய்வ பக்தி இருக்கவன், அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. அதை போல் எப்படி தெய்வத்துக்கிட்ட பக்தியாக நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்முடைய மக்களிடத்தில், குறிப்பாக தொகுதி மக்களிடத்தில் இன்னும் கூடுதலான பக்தியை காட்டக்கூடியவன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் இருக்கின்ற இளம் தலைமுறையினர் தயாரித்து வெளியிட்டு இருக்கின்ற கருப்பர் எங்க குலசாமி என்ற இந்த பக்தி பரவசமிக்க இந்த பாடல் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக, நான் அந்த இது டைட்டில் முடிஞ்சு அடுத்த வரையிலே பார்த்தேன், இப்போ பாடுறவருக்கே சாமியே வந்துரும்பறக்கே அப்படின்னு அதே மாதிரி வந்து ஆடி தீர்த்துட்டார். அந்த அளவிற்கு ஒரு தத்துருவமான ஒளி காட்சியை இங்கே நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவ்வளவையும் படைத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்பை தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். ஆகவே அனைவரும் இந்த கருப்பருடைய புகழை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில் நீங்களும் இதை செய்திட வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, நம்முடைய இதில் இருக்க எல்லாமே எனக்கு தெரிஞ்ச 2ஆம் தலைமுறை திரைப்பட நடிகரும் இந்த பாடலை தயாரித்தவருமாகிய தம்பி ஏஎல் உதயா அவர்கள் நம்ம அண்ணமையன். அடுத்து இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், அவருடைய தந்தையார் ஒரு புகழ்பெற்ற இசை சக்கரவர்த்தி. அவரை பற்றி நம்ம சொல்லணும் இல்லை, ஆனால் அவரிடத்திலும் நான் நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பினை, குறிப்பாக அன்று நான் அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருந்த நேரத்தில் திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு நடைபெற்ற குடமுழக்கு விழாவுக்காக அன்று அறங்காவல் குழு தலைவராக இருந்த சிடி தேவதாஸ் என்பவர் ஒரு பாடலை இயற்ற வேண்டும் என்று அந்த பொறுப்பை உங்கள் தந்தையாரிடத்திலே கொடுத்தார். விஜய் பாடல் எழுதியது விஜய், விஜய். இசை பாடல்லாம் உங்களுடைய தந்தையார் செய்தார்கள். அதை எல்லாம் தயார் பண்ணிட்டு அப்புறம் என்னை உங்கள் ஸ்டுடியோவில் கொண்டாந்து வச்சு அப்பா போட்டு காட்டி எல்லாம் பார்த்தாரு. அன்று அப்பாவுடைய படைப்பையும் பார்த்தேன், பாராட்டினேன். இன்றைக்கு பிள்ளையுடைய படைப்பையும் பார்த்து நான் பாராட்டுகிறேன். வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறேன். அதை போல இந்த பாடலை கருத்துக்களை தொகுத்து மாலையாக கொடுத்திருக்கக்கூடியவர் திரைப்பட இயக்குனர் திரு பவன் அவர்கள். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டது தான், ஆனாலும் அவரையும் பார்க்கின்ற வாய்ப்பினை இன்றைக்கு நமக்கு கோட்டை கருப்பர் உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதையும், ஆக நல்ல நண்பர்களை, திரைத்துறையில் இளம் வளர்ந்திருக்கக்கூடிய உங்களையெல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பினை
கோட்டை கருப்பனை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்லி, யாரோ தான் சொன்னா, யார் டிஎஸ்பி தான் சொல்லியிருக்காரு, நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் நம்ம வேளங்குடி சாம்பிராணி கருப்பரை பற்றியும் பவன் சார்ட்ட சொல்லி ஒரு பாட்டு எழுத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அவர் முன்மொழிந்த அந்த கருத்தை நானும் வழிமொழிகிறேன். இதே குழுவினர் இணைந்து அந்த வாய்ப்பை உருவாக்கி தருவீர்களே, ஆனால் நிச்சயமாக நான் அதற்கு நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். எனக்கு கூட குலதெய்வம் அது. ஆனால் நம்ம ஆத்மநாபஸ் அவருக்கு குலதெய்வம் இல்லை. அந்த சாமி குலதெய்வம் இல்லை, உங்களுக்கும் ஒரு சாமி இருக்கு. ஆனாலும் கேள்விப்பட்ட வரையில் அந்த வேளங்குடி சாம்பிராணி கருப்பருடைய பற்றி அறிந்தவர் என்ற காரணத்தால் அவர் வைக்கின்ற அந்த வேண்டுகோளை, அவர் முன்மொழிந்து நான் வழிமொழிந்திருக்கின்ற அந்த வேண்டுகோளையும் நீங்கள் நிறைவேற்றி தருவீர்கள் என்று நம்புகிறேன். அந்த கோரிக்கையை நானும் உங்களிடத்திலே வைக்கிறேன். தேவையான கருத்துருக்கள் உங்களுக்கு வழங்கப்படும், அதை கேட்டு தர்றோம்னு சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியில், ஏன்னா ஏற்கனவே அந்த விஜய் டிவியில் உட்காருங்க, விஜய் டிவியில் அந்த வேளங்குடி சாம்பிராணி கருப்பரை பற்றி பாடித்தான் பாடி முதல் பரிசு அந்த பெண், அது பேர் அருணா என்ற அந்த பெண் பாடகர் பாடி மிகப்பெரிய பரிசினை பெற்றிருக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு கருப்பனே பிளெஸிங் பண்ண மாதிரி நான் ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயத்துல இருக்கேன். அந்த கருப்பன் அந்த கருப்பன் நான் வந்திருக்காங்க, பெரிய கருப்பன் சாமி வந்திருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப கிஃப்டடாக நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எல்லாமே அவருடைய பிளெஸிங்ஸ் தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒன்றுமே இல்லை, கருப்பனுடைய பிளெஸிங்ஸ் தான். இன்னைக்கு அமைச்சர் முன்னிலையில், அதுவும் அந்த அமைச்சர் பேரும் கருப்பன் அப்படின்ற வர முடியல, அவரே வெளியிடுறது எங்களுக்கு பாக்கியமா. அது எனக்கு பெருசா ஒரு எமோஷனலா இருக்கு. எனக்கு முதல்ல ஐயா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது எனக்கு திருப்பியும் நீங்க அதை உட்காந்து பேசி பாட்டை பார்த்துட்டு பேசினதுக்கு. முதல்ல நம்ம ஊர் இது. நான் கீழே இருக்க வேண்டியவன் தான், ஆக்சுவலி மேலே இருக்க வேண்டியவன் இல்லை. இது நம்ம ஊர் கோயிலுக்கு நான் ஒரு 10 நாள் முன்னாடி வரும்போது மீனாட்சி சுந்தரம் சார் இது மாதிரி வெளியில போயாச்சு. அப்போ கார்கிட்ட போயாச்சு. போனதுக்கப்புறம் ஒரு சாங் ஒன்று பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னோட, இதுக்கு முன்னாடி கலைஞர் 100 என்ற விழாவில் கலைஞர் 100 பற்றி ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் முடிச்சுட்டு தான் நான் கருப்பண்ண சாமிக்கு வந்தேன். கலைஞர் 100 அப்போ நாங்கள் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் மூலிமா அந்த விழா நடத்தும் போது, அதில் கலைஞர் ஐயாவை பற்றி நாங்கள் ஒரு பாட்டல் எழுதும்போது, இங்கே கருப்பண்ணசாமியை பற்றி எழுதணும் போது கரெக்டாக சிங்க் ஆகி நான் கருப்பராக நம்ம சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இமீடியட்டாக நான் ஸ்ரீகாந்த் தேவா ஃபர்ஸ்ட் பவன் சார் அதாவது செட்டிநாடுல கூட நாம கூட எழுதிடலாம், அப்படி அவர் எழுதி அவ்வளோ அற்புதமான ஒரு பாட்டை எழுதி கொடுத்துருக்காரு பவன் சார். அவருக்கு உங்களுடைய பலத்தை கைகோஷத்தை கொடுங்க. ஏன்னா அவர் ஒவ்வொன்றும் மீனாட்சி சுந்தரம் சார் கிட்ட கேட்டு கேட்டு எழுதி அதை அழகா, அதாவது நம்ம நகரத்தார் குலசாமின்னு ஒரு டைட்டில், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் முடிஞ்சு வைப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, வீட்டில் முடிஞ்சு வச்சு ஒரு விஷயத்த நடக்கணும்னு சொல்லுவோம். இதெல்லாமே பாட்டில் கொண்டு வந்திருக்காரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது. மீனாட்சி சுந்தரம் சார், இந்த குழுவினர், அதாவது எனக்கு நாங்க பாக்கியமா கருதுறோம். நாங்க நீங்க கொடுத்த வாய்ப்பா தான் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு நீங்க கொடுத்த வாய்ப்பு இந்த பாட்டை எழுதுறதுக்கு, அவ்வளவுதான். தவிர நாங்க இதை பண்ணல, எங்களுக்கு தான் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு தான் நான் விழா குழுவினருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அவ்வளோ, அதை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்னன்னா, எங்களை விட எங்கள் பாட்டா தாத்தா அழகப்ப செட்டியார், எங்கள் அப்பத்தா கண்ணாத்தா நாச்சி, எங்கள் அப்பா அழகப்பன், எங்கள் அம்மா வள்ளியம்மை, எங்கள் அத்தைங்க, எங்கள் ஊர், அங்கே ஒரு பாட்டை நாங்கள் இந்த திரைத்துறை சார்பாக பண்ணணும்னு நினைக்கும் போது அது கருப்பனா எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தான். அது எங்களுக்கு தான் அது பாக்கியம். நாங்கெல்லாம் இந்த பாட்டு எழுதல, அவரா எங்களை வச்சு உட்கார வச்சு இதை பண்ணும்போது இன்னைக்கு பாருங்க ஒரு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு பாருங்க. இன்னைக்கு அமைச்சர் முன்னிலையில இந்த பாட்டு வெளியிடுற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியமா இதை ஃபீல் பண்ணது எனக்கு ஐயாவுக்கு திருப்பி நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி காவல்துறை ஆணையாளருக்கு, அவர்களுக்கும், டிஎஸ்பி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். குறிப்பா ஸ்ரீகாந்த் தேவா சார் பத்தி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு மிக சிறந்த ஒரு இசை மேதைன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா தேவா சாரோடைய சன்னுன்றதை அவர் எந்த விதத்திலையும் காட்டிக்காம
அப்படி ஒரு திறமை. கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல் அவர் பாட்டு, அவருடைய படத்துல வந்து அஜித் சார், விஜய் சார் வந்து எல்லாருக்குமே எழுதிட்டாரு. எவ்வளவோ நல்ல நல்ல பாட்டுகள். இப்ப குறிப்பா அவர் ஆன்மீகத்துல எல்லா பாட்டுமே எழுதிட்டு இருக்கிறாரு. இப்ப வந்து இசையமைச்சிட்டு இருக்கிறாரு. அதுவும் கருப்பர் சாமி வந்து இதை வந்து நாம வந்து இந்த பாட்டை வந்து நான் வந்து சொல்லிடலாம், நம்ம ஊரு நம்ம குலதெய்வம். ஆனா அவங்க சொந்த குலதெய்வத்துக்கு கூட எழுதியிருக்க மாட்டாங்க. அவங்க சொந்த குலதெய்வத்துக்கு கூட இப்படி இசையமைச்சிருக்காங்க மாட்டாங்க. அவங்க பவன் சாருக்கும் ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கும் மிகப்பெரிய ஒரு கரகோஷம் எனக்காக தயவு செய்து. ஏன்னா இது வந்து நாம வந்து அந்த உணர்வு இருக்கும், நம்ம குலதெய்வம் நம்ம சாமி எழுதணும். ஆனா அதே உணர்வு வந்து அவங்களுக்கும் இருக்குன்ன போது அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த உணர்வு தான் இந்த கொண்டு இந்த பவன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி, ஸ்ரீகாந்த் தேவா சார் மிகப்பெரிய நன்றி. பிரசாத் ப்ரோ, பிரசாத் வந்து அழகா நிகழ்ச்சியை தொகுத்து இந்த பாடல் ஏற்பட உருவாக காரணமா இருந்து எனக்குள்ள கிரியேட் பண்ணிட்டு இருந்த பிரசாத் சார். அதே மாதிரி செல்வா, மோகித் எல்லாருமே வந்திருக்காங்க, என் அத்தைங்க வந்திருக்காங்க. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். எல்லாருமே நான் அடிக்கடி வந்து குலதெய்வ கோயிலுக்கு நான் வருவேன். ஸோ அப்படி வரும்போது நான் கண்டிப்பா வந்து இது வந்து எனக்கு ஒரு, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் இந்த போராட்டம் வந்து இனிமேல் என்னுடைய கேரியர் இதுக்கப்புறம் பெருசா இருக்கும்.